உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு கரட்டாண்டிக்கு பிறந்த காட்டு மிராண்டி தாவேக்கனுடைய ஒரு கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் ஆவேன். உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவனாக, எங்கள் உயிருக்கெல்லாம் மேலான தலைவனாக, ஒரு இனத்துக்காக எப்படி அந்த இனம் காக்க ஒரு தலைவன் வாழ வேண்டும் என்று காட்டி ஒரு சூத்திரத்தை வகுத்து கொடுத்த எங்கள் ஐயா மேதகுவே பிரபாகரன் அவர்களை பற்றி கொச்சைப்படுத்தி ஒரு நாய் பேசியிருக்கு. அது ரோட்ல நடக்கிற நாய், தற்குறி நாய். அந்த நாய்க்கு கடுமையான கண்டனத்தை இந்த வலையொலி மூலமாக முதல்ல நம்ம பதிவு பண்ணிடுவோம். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டுல குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது அப்படிங்கிறத நம்மளோட உள்ளார்ந்த கருத்து. போயும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவன்லாம் நாங்க எங்க கொள்கை தலைவர் ஈவே ராமசாமியை பேசுறீங்களே, நாங்க பிரபாகரன் அவர்களை பற்றி பேசட்டுமான்னு கேட்க, நீ பேசி பாடுறா. உன் வாய்க்குள்ள உன் நாக்கு ஒட்டி இருக்கான்னு பாரு. நீ எங்க இருக்க தேடி உன் நாக்க குறுவோட்டு புருவான். கோத்தா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தேசிய தலைவரை ஒரு இனம் காப்பதற்காக, அந்த இனத்தை வாழ வைக்கிறதுக்காக தன் குடும்பத்தையே ஈந்து இந்த இனம் காத்த பெருதகைடா எங்க மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எங்க உயிருக்கு மேலடா அவரு. எங்களுடைய வாழும் சாட்சியா இருக்கக்கூடிய எங்கள் இறைவனுக்கு ஒப்பான ஒரு தலைவனை போய் நாய், நரி, கரட்டாண்டிக்கு பாம்புராணிக்கு பிறந்த நாய் எல்லாம் எங்களை பேசுது. ஏண்டா உன் தலைவனே தலைவனாடா? 41 பேரை கொன்ன குலகார நாயை நம்பி நீ போய் பின்னாடி நின்றுக்கிட்டு நாய், ரோட்ல நடக்கிற நாய். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மேதகுவே பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுவ? அவருடைய வாழ்வியல் என்னன்னு தெரியுமாடா? அவருடைய வரலாறு என்னன்னு தெரியுமாடா? அந்த இலங்கையோட பூர்வீக வரலாறு தெரியுமாடா? நாயே 2500 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாளன்கிற ஒரு தமிழன் மன்ன அந்த தமிழ் தேசிய அரசியலை அந்த இடத்துல 44 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த தமிழர் பூமிடா இலங்கை. ஒன்றுபட்ட இலங்கை என்பது தமிழர் பூமிடா. நாயே, இந்தியாவிலிருந்து அது ஒரு தீவாக பிரிவதற்கு முன்பாக ஒரே தாய் நிலமா இருந்த நிலம் தான்டா இது. ஊர்குடி தமிழராக இருந்த தமிழர்களை ஓரங்கட்டி அந்த இடத்துல சிங்கள மொழி என்று அந்த மொழிக்குள்ளேயும் தமிழ் புதிஞ்சிருக்குடா. அந்த தமிழை துண்டடுத்தேன்னா சிங்கள மொழி கூட கிடையாது. நாயே உலக வரலாறுல என்னன்னு தெரியுமாடா உனக்கு? உலக வரலாறுனா என்னன்னு தெரியுமா? ஈழ வரலாறுனா என்னன்னு தெரியுமா? இந்திய வரலாறுனா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டு வரலாறு உங்களுக்கு தெரியுமாடா? துண்டு சீட்டை எழுதி வச்சு படிக்கிற நாதாரி கூட்டம், தற்குறி கூட்டம். 40 பேரை கொன்ன உடனே புறமுது காட்டி ஓடியவன்லாம் உனக்கு தலைவனாடா? திரையில் நடித்து ஒருத்தன் உச்சாணி புகழை தொட்டுட்டானா அவன் உங்களுக்கு தலைவனா? கொள்கை வேணும்டா. கொள்கையை முன்னிறுத்தி ஒரு தலைவன் நிக்கணும்டா. ஈவே ராமசாமியை பேசினா உங்களுக்கு ஏண்டா கூட இது? அவன் ஒரு ஆளாடா? ஈவே ராமசாமி உங்களுக்கு ஒரு ஆளா? அவனுடைய கொள்கையில நீங்க சொல்லுங்கடா. இந்த மாதிரி எல்லாம் வாழ சொன்னார் அப்படின்னு சொல்லுங்கடா. சொல்லுங்களா பாப்போம். கற்பப்பை எடுத்து சொன்னானே உங்க வாத்த அம்மாக்கெல்லாம் அறு தெரிஞ்சிருவீங்களாடா? அக்கா தங்கச்சிகள்லாம் அறு தெரிஞ்சிருவீங்களாடா? அந்த கொள்கை ஒரு கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களாடா? கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டியா? நீயும் நானும் காட்டு மிராண்டியாடா? என்னையே காட்டு மிராண்டின்னு சொல்றதுக்கு அவன் யாருடா? இந்த கேள்வி நீயும் சேர்ந்து முன் வைக்கணும்டா. நாய்க்கு பிறந்த நாயே. தமிழக வெற்றி கழகம் வேற பாரு. தமிழக வெற்றி கழகம் ஒரே நேரத்துல சோரையும் பியையும் கொள்கை தலைவரா வச்சா எப்படிடா? திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறது எப்படிடா சரியா வரும்? தமிழ் தேசியம்ங்கிறது என்னடா? மலடா. திராவிடம் மடுடா. கீழே கிடக்குறா, கீழே கிடக்கிற நரகல்றா அது. தமிழனுக்கு பேர் சூட்டுறதுக்கு நீங்க திராவிடன் பேர் சூட்டுறதுக்கு நீங்க யாரா? தமிழன் தன்னை தமிழன் என்று சொல்ல வெக்கி கொண்டு திராவிடன் என்று தோல் குலுக்குதான் தாண்டா பாரதிதாசன் கூட கேட்பான். நாயே, எனக்கு திராவிடன் பேர் சூட்டி என்னை திராவிடன் சொல்லி அழைக்கிறதுக்கு உங்களுக்கு எவன்டா அந்த உரிமையை கொடுத்தது? மானங்கட்ட ஈனங்கட்ட நாய்களா. எங்கள் உயிருக்கு மேலாக இருக்கக்கூடிய எங்க தலைவனையே இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கொண்டு பேசுற அளவுக்கு துணிகிறீங்கன்னா உங்களை ஓட விரட்டி வெளுத்து விட்டுருவான். பார்த்துருந்துக்குங்க நாய்களா. உன் கட்சி தலைவன்லாம் ஒரு தலைவன், ஒரு கொள்கையோட தலைவனாடாவன். 2015 இந்த அரச வருமான வரி கணக்க ஏச்சு அதுல திருட்டுத்தனம் பண்ண திருடன் தானடா உன் தலைவன். இவனை நீ தலைவனா ஏற்றுக்கொண்ட நீ எப்படிடா இருப்ப? தரங்கட்ட நாயே. இந்த புலிங்கிற படம் வருது. அந்த வருஷம் 16-17 நிதியாண்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யறான் ஆளு.
அவங்க ஏற்கனவே இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகள் எல்லாம் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த படத்துல வாங்கின 15 கோடியை காட்ட மறுத்துட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 2015 காட்ட மறுத்ததுக்கு 2022 1.5 கோடி ரூபாய் அந்த வருமான வரித்துறை அவதாரம் போடுது. 15 இருந்து இந்த 22 வரைக்கும் என்ன 7 வருஷமா உறங்கிட்டுருச்சான்னு தெரியல வருமான வரித்துறை. சாதாரண அப்ராணி சுப்ராணியா விட்டுருவீங்களா? இந்த வருமான வரித்துறை அவனுக்கு 2022 போடுது 1.5 கோடி. அதை எதிர்த்து இந்த நீதிமானுக்கு பிறந்த நீதிமான் ஓடிட்டாரு. ஓடி நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்க ஏன் இவ்வளவு தாமதம் சொல்லி நீதிமன்றம் கூட்டு வைக்குது. வருமான வரி சொந்த சம்பாரிச்சதுல இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்கள் டிக்கெட்டை கொடுத்து வாங்கி உச்சாணி கும்பல கொண்டு போய் வச்சுட்டான். அந்த வருமான வரி கணக்கை காட்டி நேர்மையாக பிழைப்பு நடத்துறதுக்கு வழி இல்லை. உங்க நடத்தின கூட்டம் இப்படித்தானடா அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படித்தான் டெல்லியில செஞ்சாரா? அவன் கூட்டம் நடத்தும் போது கூட இந்த கூட்டத்திற்கான செலவு சொல்லி அந்த கூட்டத்திலே காட்டினான்டா. அதான்டா நேர்மையான அரசியலுக்கான அடையாளம். அதுலயும் கூட இந்த சாராய விஷயங்கள்ல அவன் தவறான ஒரு முன்னுதாரணத்தை எடுத்ததுனால வீதியில வீசப்பட்டிருக்கான். அரவிந்த் கெஜ்ரிவால் நீ அண்ணன் அவ்வளவு தூரம் நேர்மையானவனா? நீ நடத்தின மதுரை கூட்டத்துக்கோ கரூர் கூட்டத்துக்கோ காட்டேன் கணக்குழக்க காட்டேன் பார்ப்போம். காட்டினே அந்த கூட்டத்துல காட்டினியா? என்னடா நீ நேர்மையான அரசியலை புடிங்கி தள்ளிட போற? என்ன அரசியலை புடிங்கி தள்ளிட போற? கெட்டின பொண்டாட்டிக்கு முதல் உன் தலைவன் உண்மையா இருக்கானடா? பெத்த பிள்ளைகளுக்கு உண்மையான தலைவனா இருக்கானடா உன் தலைவன்? இவன் தமிழ்நாட்டுக்கு தலைவனா வந்துருவாங்கிறத நம்புற மாதிரி ஒரு முட்டாள்தன கேடுகட்டத்தனம் என்னடா இருக்கு? நாய்க்கு பிறந்த நாயே. எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல எந்த நாய்க்காக அருகதை இருக்காடா? அந்த இனத்தை காப்பதற்காக அந்த இனத்துல இருபாலருக்குமான கரும்புலி படையமைத்து முப்படை கண்ட ஒரு மாவீரன்டா எங்க அண்ணன். தன் குடும்பமே போச்சுரா. குடும்பமே இனம் காக்கும் போர்ல குடும்பத்தை பலி கொடுத்த என்னுயிர் தலைவன் பிரபாகரனை பத்தி பேசுவதற்கு நாய் நரி ரோட்ல பீய திங்கிற நாயெல்லாம் என்னுயிர் தலைவன் பிரபாகரனை பேசுவதா? ஒரு இனம் காப்பதற்காக தன் சொந்த குடும்பத்தை இழந்த ஒரு வரலாற்றின் பெருந்தகையாளண்டா எங்க அண்ணன் பிரபாகரன். பிரபாகரன்ங்கிற பேரை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும்டா நாயே. ரோட்ல நடக்கிற நாயெல்லாம் தலைவர் பேரை பேசலாமா? அந்த தலைவனோட அரசியல் வாழ்வை தன் வாழ்வாக ஏற்றுக்கொண்ட திலீபன் என்ற ஒரு வரலாற்று புரட்சியாளனோட வரலாறு உனக்கு தெரியுமாடா நாயே? 26/9/1987 265 மணி நேரம் தொடர்ந்து 12 நாள் பச்சை தண்ணி குடிக்காம போராடிய ஒரு வரலாற்று பெருந்தகலாண்டா திலீபன். தெரியுமாடா அந்த வரலாறு உனக்கு தெரியுமாடா நாயே? தாவேகால எந்த நாய்க்குடா தெரியும் அந்த வரலாறு? உலகத்துல மகாத்மா காந்தி இந்திய விடுதலைக்கு போராடிய மகாத்மா காந்தி கூட நீராகாரமாக தண்ணியை குடிச்சு தாண்டா அந்த உண்ணாவிரத்தை கழிச்சாரு. ஐரிஷ் விடுதலை போராட்ட வீரன் வரலாற்று வீரன் மாவீரன் அந்த பாபி சான்ஸ் கூட தண்ணியை குடிச்சு தாண்டா தன்னுடைய போராட்ட வாழ்க்கையை கழிச்சான்னு சொல்லி வரலாறு பகருது. நாயே பொட்டி ஸ்ரீ ராமுலு தண்ணியை குடிச்சு தாண்டா போராட்ட களத்துல இருந்தாங்க. பச்சை தண்ணியை குடிக்காடா கொண்ட கொள்கையில உறுதியானட்டாண்டா திலீபனுங்கிற ஒரு மாவீரன். அண்ணன் பிரபாகரன் மீது கொண்ட காதலும் அந்த வெறியும்டா, இனம் காக்கக்கூடிய வெறிடா. அண்ணன் பிரபாகரின் படை தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவனா மாணவன், ஒரு தாயற்ற பிள்ளைடா திலீபன். வேற சொன்னாலே திமிரு வரும்டா. எங்கள் இனம் காக்க எத்தனை போராளிகள் தெரியுமாடா நாயே? தமிழக வெற்றி கழக தற்குறிகளுக்கெல்லாம் என்னடா தெரியும் உங்களுக்கு? தமிழர் வரலாறு, தமிழர் மாண்பு என்னடா தெரியும்? பண்பாடு என்னடா தெரியும்? எங்களுடைய கலாச்சாரம் உங்களுக்கு என்னடா தெரியும்? திருட்டு நாய்களா, திருட்டு பேர்வழிகளா? 15 கோடி வருமானத்துல 1.5 கோடி வரிய கட்டுறதுக்கு துப்புலாத திருட்டு பேர்லாம் உங்களுக்கு தலைவன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க திராவிட மாடல் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தப்பிலி திராவிட மாடல்ல பேசிக்கிட்டு இருக்கவங்க இங்க தங்களுடைய இனம் செத்தாலும் பரவாயில்லன்னு தான் பிள்ளைக்கு போய் டெல்லியில போய் முகாமிட்டு அமைச்சர் பெருமக்களாக வாங்குறதுக்கு அமைச்சர் பல உலாவுறதுக்கு போராடினானே தவிர அந்த போரை நிறுத்துவதற்கு உண்மையான போராட்டத்தை வேணாலும் முன்னெடுத்தாங்கடா. என்னடா பெரியார் மயிராண்டி மயிரத்தும் புடிங்கி ஒண்ணும் இல்லாம கிழிச்செறிஞ்சாச்சுடா. என்னடா பெரியார் மண் இது, மயிறு மண்ணுங்க. ஆன்மீக தளங்கள்ல கூட்டம் நிரம்பி வலியுது. சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறேன், சாதி ஒழிப்பே முதன்மையானதுன்னு பேசினவங்க தான்டா சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறேன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. இது குறித்து உங்களுடைய வாழ்க்கையில வேணா பேசுவானடா? கொள்கை தலைவராக நீ அவனை கட்டிட்டு அழகுன்னா அழுகுங்கடா. எங்கள் உயிருக்கு மேலாக இருக்கக்கூடிய எங்கள் பிரபாகரனை நீங்க எப்படா பேசலாம்? நாய்களா? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் உடனடியாக இதற்கு கடுமையான கண்டனம் செஞ்சு அந்த நாயை வீதியில தூக்கி எறியணும். நீங்க ஏற்படுத்திய கரையை நீங்களே தொட்டாச்சரிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா விஜய் முதல் கொண்டு எங்கே நடமாட முடியாது. தலைவர் பிரபாகரனை பேசிட்டு வீட்டுல முடங்கிடலாம், வீட்டுல படுத்து உறங்கிடலாம் நினைச்சா அத மாதிரி முட்டாள்தனம் எதுவும் இல்ல.
ஒவ்வொருத்தனும் எந்த எல்லைக்கும் போகலாம். மான தமிழன் எவனும் எந்த எல்லைக்கும் போகலாம். பிரபாகரன் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமா எவன் செயல்பட்டாலும் சரி, நாக்கு துண்டாக்கப்படும். நாதாரி புயல்களா, நாதாரி நாய்களா, அரசியல், இது ஒரு அரசியல். எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்துலயும் லஞ்சம் கரபரஞ்சு ஓடுது. தேர்தல் காலத்துல நக்கி பிழைக்கிறக்காக, அந்த ஓட்டை நக்கி பிழைக்கிறக்காக எந்த அளவுக்கு கீழே இறங்குறாங்க. இந்த லட்சணத்துல இவங்க தாவேக்கால திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னா. அதுலயும் அவர் எடுத்து வச்ச கடவுளுக்கு மறுப்புக்கான அந்த விஷயத்த மட்டும் நாங்க தள்ளி வச்சிருவோம், நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம். நீங்க என்ன அன்னப்பறவைக்கு பிறந்தீங்களாடா? அன்னப்பறவைக்கு பிறந்த கூட்டமாடா? ஒண்ணு சோத்த தின்னு, இல்லைன்னா நான் பிய தின்னு ரெண்டுல இது ஒரு வாய் வைப்பேன், அதுல ஒரு வாய் வைப்பேன். என்னடா அரசியல்? என்னடா அரசியல்? என் பாதை இதுதான்டா. செருப்பு போட்டுத்தே நடப்பண்ணா, செருப்பு போட்டு நடடா. செருப்பு போடாமத்தே நடப்பண்ணா, அந்த கொள்கையில கடைசி வரைக்கும் கண்ட அவன் தான்டா கொள்கை தலைவன். என்னுயிர் தலைவன் அண்ணன் பிரபாகர் அண்ணனை அப்படியே நெஞ்சில தாங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்படி வைக்குதுன்னு பாத்தீங்களா? வைக்குதுன்னு பாத்தீங்களா? இப்படித்தானா? உங்களை மாதிரி தானா? நாய் தெருப்பொறிக்கு நாயெல்லாம் அந்த திரிசா பின்னாடி, திரிசா பாடைக்குள்ள குடியிருந்து தலையிற விஜய் எல்லாம் ஒரு தலைவன், ஒரு இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த பிதாமகன் நம்புற மாதிரி இந்த தமிழரை பிடிச்ச கேவலம் பீடை ஏதாவது இருக்குமாடா? வீதியில தூக்கி எறிஞ்சிட்டு கொள்கையை முன்னிறுத்தி இந்த தமிழ்நாட்டுல புறையோடி போய் கிடக்கக்கூடிய ஊழலி வேற இருக்கவும், இந்த மண்ணையும் மக்களையும் மலையையும் ஆடு மாடு கோழி குறும்பு அத்தனையும் காப்பாற்ற ஒரு கட்சி களமாடுதுன்னு அது நாம் தமிழர் கட்சியை தவிர உலகத்தில் எந்த கட்சிடா இருக்கு? எந்த கட்சிடா இருக்கு? சொல்லுங்கடா பாப்போம். மலையை வெட்டி சிதைக்கிறானா அதை பார்த்து துடிக்கக்கூடிய ஒரு கட்சி, உள்ளபூர்வமா துடிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சிடா. அரசு போக்குவரத்துல தமிழ்நாடுங்கிற பேரை நீக்கிருக்கானா, தமிழக முதலமைச்சரா இவர் உட்கார்ந்து தமிழக முதலமைச்சர் சீட்ல, ஆனா பஸ்ல தமிழ்நாடு தூக்குவாங்களாம். அதை ஓடி போய் ஒரு கட்சியோட தொண்டர்கள் ஓட்டுறான்னா அது நாம் தமிழர் கட்சி தான்டா. தமிழ்நாட்டு உரிமைகள் எந்த வழியில பறிபோனாலும் அந்த வழியில பறிபோனாலும் அதே வழியில போய் இறங்கி அந்த வரலாற்று உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கட்சி என்னன்னா அது நாம் தமிழர் கட்சி தான்டா. அப்படித்தான்டா எங்கள் உயிர் அண்ணன் பிரபாகரனோட உயிரை அப்படியே அந்த உயிரின் அடையாளமாக பாக்குற எங்க அண்ணன் சீமான் செயல்படுறான். எங்க அண்ணன் சீமானோட வழிகாட்டுதலின் பேர்ல அத்தனை பேரும் இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் புலியா தாண்டா மாறி நிக்கிறான். கொண்டு சிதைச்சிருவாங்க அண்ணன் பிரபாகரனை. இன்னி ஒரு தடவை எவனாவது நாக்குல பல்ல போட்டு பேசுன மூஞ்சிய சிதறடிக்கப்பட்டுங்கிறத மறந்துடக்கூடாது. என்னடா நாய் நரியெல்லாம் பேசிட்டு போறதுக்கு விளாண்டுட்டு போறதுக்கு என்ன சாதாரணம் ஆச்சுங்களாடா? புலியின் மகன்டா. 1 கோடி சூரியன்கள் மறைச்சுனா கூட என் உயிர் தலைவனோட அந்த புகழை மறைக்க முடியாதா? நாய்களா இங்க ஈவே ராமசாமி நாய்க்கன இந்த தமிழ்நாட்டை தாண்டி இங்க இந்தியா முழுமைக்கு அவனை எவனுக்காக தெரியுமாடா? ஆனா என் உயிர் தலைவன் பிரபாகரனை இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லா கொண்டாடுகிறா. உலக நாடுகள் பூரா மான தமிழர்கள் கடைசி ஒத்த தமிழன் இருக்கிறவரை அவன் விடுதலை புலியா தாண்டா நிற்பான், மான தமிழனா தாண்டா நிற்பான். தமிழனுக்கான தலைநிமுறை தந்த அடையாள குறியீடு அண்ணன் பிரபாகரன். நாயி நரி எல்லாம் பேசிக்கிட்டு அரசியல் பிழைப்புக்கு கடைசியில நல்லா இங்க ஒண்ணுமில்லைன்னு ஓடி இங்க லவட்டிட்டு அரசியல லவட்டி விட்டு போயிடலாம்னு வந்தா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருவோமா? நீ எந்த கேவலம் கட்டும் போ, எங்க நாசமா போ. கொலகார பாவி ஆரம்பிக்கும் போதே 41 கொன்னுட்டு போயிட்ட. இப்படித்தான் நாம் தமிழர் கட்சி ஒரு அரங்க கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு இராணுவ மிடுக்கோடு நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டங்கடா. அந்த கூட்டத்துல இந்த தாவேக்கா பயலுக்கு தற்கூரி பயலுக்கு பாரு, டிரான்ஸ்பாரத்துல ஏறுறது, அங்க போய் கரண்ட் கம்பியில போய் ஏறுறதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில அந்த குரங்கு வேலையெல்லாம் எவனும் செய்ய மாட்டான். ஏன்னா இங்க பூராமே முதிர்ச்சி விட்ட பண்பாடு உள்ள மனிதனாத்தான் இந்த நாம் தமிழர் கட்சியில் நிற்பான். தரங்கட்ட நாய்க்கு நாம் தமிழர் கட்சியில் இடம் இல்ல, குடியார கொள்ளக்கார நாய்க்கு நாம் தமிழர் கட்சியில் இடம் இல்ல, கஞ்சா குடிக்கிற நாய்க்கு நாம் தமிழர் கட்சியில் இடம் இல்ல. ஒரு டிசிப்ளினான ஒரு கட்சி, உலக தரத்தில் ஒரு கட்சி நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்டா. இந்தியாவில இப்படி எவனாவது ஒரு கட்சி ஓட்டுக்கு துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை காட்டுங்கடா பாப்போம். கட்சியை காட்டுங்கடா. இந்தியாவுல ஒரு அரசியல் கட்சியோட தலைவன் வாடகை வீட்டில் வாழக்கூடிய ஒரு கட்சி தலைவனை காட்டுங்கடா பாப்போம். குறைந்தபட்ச சொந்த வீடு, அது போக இணைவி துணைவி மனைவி இப்படின்னு எத்தனை கும்மால் அடிக்கிற நாய்களை தாண்டா பார்த்திருக்கோம். ஒண்ணுமே இல்லாத வந்தவன்லாம் ஆசியா கண்டத்துல 7வது பணக்காரன் நினைக்கான். தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, மொழி காக்க, இனம் காக்க, அந்த மக்களுடைய உரிமை காக்க போராடக்கூடிய எல்லா போராட்டத்திலும் தன்னை மெழுகுபடுத்தி போல தன்னை உருக்கி கொண்டு நிற்கக்கூடிய என் உயிர் தலைவன் அண்ணன் சீமானுக்கு குடியிருக்க வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, வாடகை வீட்டுல வாழக்கூடிய ஒரு புரட்சியாளன்டா எங்க அண்ணன் சீமா. அந்த சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் அண்ணன் பிரபாகரனை நீங்கள் பேசிட்டா வேடிக்காதுட்டு போயிருங்க. பிஞ்ச செருப்ப வாயில கப்ப கொடுத்து 300 செருப்பிட்ட வெளுத்து எடுத்து விட்டுருவோம். சாக்கடையா இருந்துக்கோங்க.
இன்னொரு தடவை எவனையாவது பிரபாகரன் பேர ஒருத்தன் பேசணும்னு நினைச்சா கூட ஓத்தா ஓட்ட சேனையெல்லாம் கலைஞருங்கிறத மறந்துடாதீங்க. இறுதி எச்சரிக்கையா இந்த காணொலி வாயிலாக உங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதோடு நீங்க நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல உங்களுக்கு பின்விளை மோசமா இருக்குங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்.